மீண்டும் கட்டுகிற ஒரு வாழ்வு. அடையாளத்தை மீண்டும் கட்டுகிறார் என்ற தலைப்பிலே செய்தியை கொடுத்திருந்தார். அது தொடர் செய்தியாக 2வது பாகம் வருகின்றது. இப்பொழுது நான் அந்த சகோதரி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஷானி ஜெயந்தா. பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுடைய மீண்டும் கற்ற ஒரு வாழ்வு அந்த தலைப்பிலே 2வது பாகத்தை கொண்டு வந்திருங்கள். சிஸ்டர் வழி நடத்துங்களா? ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்க, பாடல்களை பாட, உம்மை துதிக்க, ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க பேசுங்க, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு செவி கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை திறந்து தாங்க சுவாமி. நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் எங்களை நடத்தட்டும் பரிசுத்த ஆவியானவரே. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய திரும்ப கட்டுகிற அடையாளம், திரும்ப கட்டப்படுகிற உங்களுடைய அடையாளம் என்ற தலைப்புல நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பகுதி 2ஆக நாங்கள் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதனுடைய தலைப்பு தேவனுடைய அமைதி. தேவனுடைய அமைதி. கர்த்தர் எங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, அதாவது புதிதாக ஒரு அடையாளத்தை ஆண்டவர் உருவாக்கல, நாங்கள் இழந்து போன அடையாளத்தை திரும்ப எங்களுக்கு கட்டும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையின் அநேக காரியங்களை நாங்கள் எல்லா காரியத்தையும் இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். அதுதான் நாங்கள் கடந்த வாரத்திலே முதலாவதாக தியானித்தோம். நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் எங்களுடைய பாதுகாப்பு என்று நினைத்தோமோ, அதெல்லாம் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி நாங்கள் வைத்திருந்தோமோ, அது எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதற்கு பிறகு அங்கே 2ஆவதாய் கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய அமைதி. இது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். இது எங்களுக்கு தேவன் அனுமதிப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. இதுதான் one of the hardest part in rebuilding our identity. ஏனென்று சொன்னா நாங்கள் தேவனை தேடுகிறோம், அவருடைய குரலை கேட்க விரும்புகிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்த பிறகு நாங்க உடனே என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்துல ஆண்டவரை இப்ப நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில அடுத்தது என்ன என்று சொல்லி அநேக கேள்விகளை ஆண்டவரை பார்த்து நாங்க கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். ஏனென்றால் முதல் பகுதியில எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகிறோம். இப்ப எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. நாங்கள் எதையெல்லாம் அடையாளம் என்று நினைத்து கொண்டோமோ அது அத்தனையும் சகலமும் இழந்து போன பிற்பாடு இப்ப நாங்க எதுவுமே இல்லாம நிர்கதியாய் நிற்கிற சமயத்துல எங்களுடைய கண்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும். ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்போம். ஆண்டவரை என்ன செய்ய போறீங்க, அடுத்தது எனக்கு என்ன நடக்க போறது என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி அநேக கேள்விகளை தேவனை பார்த்து கேட்போம். ஆனா அந்த நேரத்தை தான் நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய மிக ஒரு அமைதியை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரு நிசப்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிப்பீங்க. இதுக்குமே பதில் வராதது போல இருக்கும். நல்லா ஜெபிப்பீங்க, ஆண்டவரை பார்த்து ஜெபத்தை ஏறெடுப்பீங்க. ஆனால் திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு ஆண்டவருடைய அமைதி மாத்திரம்தான். அவர் அதிகமாய் தேட ஆரம்பிப்பீங்க, அப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு அமைதி தான். ஆண்டவருடைய கதவை அதிகமாய் தட்டுவீங்க மணிக்கணக்காய், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு அமைதி மாத்திரம் தான். ஒரு கட்டத்துல அப்படியே எல்லாம் வெறுத்து போய், ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா என்று சொல்லி கேள்வி கேட்க சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவோம். அது ஒரு மிக கொடுமையான ஒரு அனுபவமா இருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்து வருகிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதைத்தான் பார்க்க முடிகிறது. அவன் எல்லாவற்றையுமே இழந்து போனான். அவனுடைய பிள்ளைகளை இழந்து போனான். அவனுடைய செல்வம் எல்லாம் பறி போனது. அவனுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அவனுடைய உறவுகள் எல்லாம் சிதைந்தன. அதற்கு பிறகு அவன் எதிர்பார்த்ததெல்லாம் தேவனுடைய பதிலைத்தான். இங்கே யோபு 23வது அதிகாரம் 2:23 8வது 9வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், அங்கே அவன் சொல்லுகிறான், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காண இல்லை, அவரை எங்க பார்த்தாலும் அவரை காண முடியலன்னு சொல்லி அவன் அங்கே திகைக்கிறான். யோபு தேவனை தேடுகிறான். முன்னால பாக்குறான், தேவன் தெரியல. பின்னால பாக்குறான், தேவனை பார்க்க முடியல. வலப்பக்கமும் இடப்பக்கமும் தேடுகிறான், தேவன் பதில் கொடுக்காதது போல அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையையும் யோபுவை போல இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள, குறிப்பாக உங்களுடைய பழைய அடையாளம் உடைக்கப்பட்டு ஒரு புதிய அடையாளம் உருவாகி கொண்டிருக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி பதில் கிடைக்காத தருணங்கள் இருக்கலாம்.
ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்படி அவர் அமைதியாகி விடுவார். அவர் இருக்கிறது கூட உங்களால உணர முடியாமல் போய்விடும். ஆனால் இதுல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்தோட சிஸ்டம் அப்படி. அவர்கள் என்ன செய்றான், உலகத்தான் ஒரு டீச்சர் தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்ப்பதற்கு அவளுக்கு நிறைய காரியங்களை கற்பித்துக் கொடுக்கிறாங்க. நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்துவிட்டு, அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பரீட்சையை வைப்பாங்க. இந்த பரீட்சையின் மூலம் நீங்க எப்படி கற்றுக்கொண்டீங்க காரியங்களை என்று சொல்லி அறிவதற்காக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து, அதற்கு பிற்பாடு அவர்கள் பரீட்சையை வைக்கிறார்கள். ஆனால் எங்கள் தேவன் நடத்துகிற விதமும் முற்றிலும் வேறுபாடானது. அப்படியே உலகத்தினுடைய வழிக்கு ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை தான் தேவன் செய்கிறார். அங்கே உலக மனிதர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு பரீட்சையை வைப்பார்கள். ஆனால் தேவனோ எங்களுக்கு பரீட்சைக்குள்ளாக நடத்தி விட்டு அதுல இருந்து நாங்க வெளி வந்த பிறகு அதுல இருந்து அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இதுல என்ன வித்தியாசம் என்ன சொன்னோம்னால், அங்கே உலக டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, ஆசிரியர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நீங்க அந்த பரீட்சையை முடித்து உங்களுடைய ரிசல்ட்ஸ்ல நீங்க பாஸா ஃபெயிலான்றதை வைத்துதான் நீங்க அடுத்த காரியத்துக்கு நீங்க போவீங்களா, அடுத்த கிளாஸுக்கு போவீங்களா, அடுத்த காரியத்தை அடைவீர்களா என்று சொல்லி தீர்மானிப்பார்கள். அதுக்கு ஒரே ஒரு தகுதி, நீங்க பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க போக முடியும். ஆனால் தேவன் அப்படி செய்வதில்லை. ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ளாக நடக்க பண்ணி அதை அலோவ் பண்ணுகிறார், அதை அனுமதிக்கிறார். ஆனால் நீங்கள் அதுல பாஸ் ஆகுறீங்களா, ஃபெயில் ஆகுறீங்களா என்பதை ஆண்டவர் கவனிக்கிறதே இல்லை. ஆண்டவர் அதை பொருட்படுத்துவதில்லை. நீங்க ஃபெயில் ஆனாலும் சரி, அதுல நீங்க பாஸ் ஆனாலும் சரி, நீங்க வெளியே வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அனுமதிக்கிறார், எதிர்பார்க்கிறார். அது உங்களுடைய நன்மைக்காய் மாத்திரமே இருக்கிறது. அந்த சோதனை கூடாக நீங்க நடந்து வெளியில வந்த பிறகு உங்களுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்து விட்டு அதுல நீங்க அந்த சோதனையை கடந்து நீங்க வெளியில வர்றது நீங்க பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ பொறுத்தல்ல. அதுல நீங்க என்ன ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க அந்த சோதனைக்குள்ளாக ஒரு ஜெயம் பெற்றவர்களாய் வெளியே வருவீங்கன்னு சொன்னா வெரி குட் ஜாப். ஆனா இதுல நீ இதெல்லாம் இன்னும் போக்கஸ் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்க தோற்று வெளியில வருவீங்கன்னு சொன்னா, ஓகே நீங்க இந்த காரியத்துல தோற்றுக்கிறாய், ஆகவே இந்த காரியங்கள்ல போக்கஸ் பண்ணன்னு சொல்லி நீங்க தோற்றாலும் ஜெயித்தாலும் உங்களுக்கு அதற்கு பிறகு எனக்கு காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படித்தான் எங்கள் தேவன் வழிநடத்துகிற விதமாய் இருக்கிறது. அவர் கொடுக்கிற சோதனைகள் ஒருபோதும் உங்களை அழிக்காது. சில நேரங்கள் அந்த சோதனைகள் தான் உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற பயங்களை அது வெளியே கொண்டு வருகிறது. நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து காட்டுகிறது. மனிதர்களுடைய அங்கீகாரத்தின் மீது நீங்க எவ்வளவு சார்ந்து இருக்கிறீங்க, மனிதர்களுடைய அங்கீகாரத்தை கொண்டு உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் எவ்வளவாய் கட்டி வைத்திருக்கிறீங்க என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக அந்த சோதனைகள் சில நேரத்தில் பயன்படுகிறது. உங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உண்மையான விசுவாசத்தின் அளவு எந்த அளவுகோல்ல இருக்கிறது என்பதை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக இந்த சோதனை உங்களுக்கு ஒரு வழி வகுக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ஆகவே சில சோதனைகள் உங்களுடைய அடையாளத்தை அழிக்க வருவது போல வெளியில தெரிந்தாலும் தேவனுடைய கையில் அது உங்களுக்கு ஒரு உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக மாறுகிறது. யோபுவால தேவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனால தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை, ஒரு பதில பெற முடியவில்லை. அப்படியான இந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமாய் ஒரு 2 காரியங்கள் நடக்கிறது. தேவன் அமைதியா இருக்கிற இந்த தருணத்துல ஒரு 2 காரியங்கள் கட்டாயமாய் இது எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கிற காரியம். நான் இன்றைக்கு எடுக்கிற இந்த செய்தி எல்லா தேவனுடைய பிள்ளைகளாலும் இதை கனெக்ட் பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவத்தை தாண்டி வந்திருப்பார்கள், அல்லது இனிமேல் அந்த அனுபவத்தை பெற போகிறவர்களா இருப்பார்கள், அல்லது அந்த அனுபவத்தை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறவர்களா இருப்பார்கள். ஏனென்றால் தேவனை தான் நேசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அடையாளம் அவரை ரெப்ரசன்ட் பண்ணி அவரை பிரதிபலிச்சு அது கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. இப்படியா இந்த 2வது கட்டமாக அவர் அமைதியா இருக்கிற தருணத்துல அங்கே தேவனுடைய குரலை தவிர மற்ற எல்லா குரலும் மிக லவுடா சத்தமா எங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும்.
அது வரைக்கும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா கேட்ட குரல் எல்லாம் எப்ப தேவனுடைய குரல் அமைதியாகிறதோ அந்த தருணத்துலதான் மற்ற எல்லா குரலும் பயங்கர லவுடா மிக சத்தமா எங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். முதலாவது மனிதர்களுடைய குரல்கள் வரும். யோபனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நண்பர்கள் அதிகமாய் பேச ஆரம்பித்தார்கள். சொல்லுகிறார்கள், நீ ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பாவம் இருக்க வேண்டும், அதனாலதான் தேவன் உன்னை தண்டிக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய குரல் அங்கே யோபு 11வது அதிகாரம் 4-6 வசனத்துல வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்கே சோபார் பேசும்போது யோபனுடைய நீதியை குறித்து அவன் அங்கே கொஸ்டின் எழுப்புவதை நீங்க வாசிக்கலாம். அதை வாசிப்போம். யோபு 11வது அதிகாரம் 4-6. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீ சொல்லுகிறீர். ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். அவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய நண்பர், உண்மையா தேவன் நீர் உம்முடைய சொல் சுத்தம் என்று சொல்லுகிறீர், நான் தேவனுடைய பார்வைக்கு மிக மிக பரிசுத்தமானவன் என்று உண்மை நீர் மெச்சிக்கொள்ளுகிறீர். ஆனால் தேவன் தன்னுடைய வாயை திறந்து அமைதியாயிருக்கிற தேவன் தன்னுடைய வாயை திறந்து பேசுவாராய் இருந்தால் ஆண்டவர் உமக்கு கொடுத்த தண்டனை இதுவரைக்கும் நீ தண்டிக்கப்பட்டது, அதாவது உம்முடைய பிள்ளைகளை இழந்தது, உம்முடைய செல்வங்களை இழந்தது, உம்முடைய ஒரு சுக பலத்தை இழந்தது, இது எல்லாமே நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு சரியான குறைவான தண்டனையைத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கலன்னு சொல்லி அறிந்து சந்தோஷப்படும் அப்படி என்று சொல்லி அங்கே யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து அவனுடைய நீதியை குறித்து அங்கே அவன் யோபினுடைய சூழ்நிலையை வைத்து அவனுடைய அடையாளத்தை தீர்மானிக்க முயற்சி செய்வதனை நாங்கள் பார்க்க முடிகிறது. இது ஒரு மிகவும் ஆபத்தான தருணம். தேவன் அமைதியாக இருக்கும்போது மனிதர்களுடைய விளக்கங்களை, உங்களுடைய சூழ்நிலையை குறித்து உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் கொடுக்கிற விளக்கங்களை நீங்கள் தேவனுடைய குரலாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏனென்று சொன்னால் யோபினுடைய நண்பர்கள் பல விஷயங்களை பேசினாங்க. அவர்கள் நிறைய தேவனை மகிமைப்படுத்தி தான் பேசினாங்க. ஆனா இறுதியில தேவன் அவர்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவருடைய பேச்சை தேவன் கண்டிக்கிறதை தான் நாங்கள் வசனத்துல வாசிக்க முடிகிறது. இந்த மனிதர்களுடைய குரல்கள் பெரும்பாலும் முதல்ல எங்களை குற்றப்படுத்தும், இரண்டாவது அது கேள்வி கேட்கும். யோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ என்று சொல்லி அவனே அங்க நோய்வாய்ப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போய் ரொம்ப நொந்து போய் இருக்கிற நிலைமையில அவனை பார்த்து அந்த நண்பன் கேட்கிறான், நீர் இப்ப இன்னும் நம்பிக்கையா இருக்கணும், இல்ல உங்களுடைய உத்தமத்தை வச்சு நீர் இன்னும் நம்பிக்கையால இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அவனை இன்னும் அவனை திடப்படுத்துகிற வார்த்தைகள் இல்லாம இன்னும் எதிர்மறையாய் அவனை குற்றப்படுத்தி அவனுடைய நீதியை சந்தேகப்படுத்தி இப்படி அவர்கள் பல கேள்விகளை அங்கே எழுப்புகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. யோபு 6:26 வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து கேட்கிறான், நீங்க நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை நீங்க காட்டுல விடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அதை வாசிப்போம். அது ஒரு நல்ல வசனம். அது யோபு 6வது அதிகாரம் 26வது வசனம். கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களே. இன்றைக்கு அநேகருடைய நண்பர்கள், எங்களை சுற்றியுள்ள உறவுகளும் சரி, சுற்றியுள்ள நபர்களும் சரி, இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் தெறிக்க விடுகிறார்கள். நம்பிக்கையற்ற வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறவர்களா இருக்கிறார்கள். கண்பான தேவ பிள்ளையே, நீங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க? அவன் கேட்கிறான், நீங்கள் என்னை ஏன் கடிந்து கொள்ளுகிறீர்கள், நீங்கள் ஏன் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை என்னை நோக்கி வீசுகிறீர்கள் என்று யோபு தன் நண்பர்களை பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் அமைதியாக இருக்கிற காலகட்டத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கும் உங்களுக்கும் நடக்கலாம். ஆனால் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குரல்கள் எல்லாமே பெரும்பாலும் நீங்க அறியாத ஜனங்களிடத்திலிருந்து வராது. இந்த எல்லா குரல்களும், அதாவது நான் சொன்ன குரல்கள் எப்படிப்பட்ட குரல்னு சொன்னா, குற்றப்படுத்துகிறது, கேள்வி கேட்கிற,
இந்த மாதிரி நம்பிக்கையற்ற வார்த்தைகளை இது எல்லாத்தையுமே தருகிற குரல்கள் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களுடைய குரலா இருக்கும். இது ஒரு வேதனையான காரியம். நீங்க யாரையெல்லாம் நம்பி இருந்தீர்களோ, யாரெல்லாம் உங்களோடு வருவார்கள் என்று நினைத்திருந்தீங்களோ, யாரெல்லாம் நீங்க விழும்போது உங்களை தாங்கி பிடிப்பார்கள் என்று நினைத்தீங்களோ, யாரெல்லாம் எனக்காக கடைசி வரைக்கும் இருப்பார்கள் என்று யார் மீதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் நீங்க வைத்திருந்தீங்களோ, அவர்களிடத்துல இருந்துதான் இந்த வார்த்தைகள் பெரும்பாலும் வரும். இதை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பொய்யான அடையாளத்தை வைத்து கட்டி கொண்டிருப்போம். நாங்க என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்க யாரெல்லாம் எந்த மனிதர்கள் மீது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கிறோமோ, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் கட்டி வைத்து விடுகிறோம். அந்த வார்த்தைகளை நம்பி, அந்த வார்த்தைகளை கொண்டு மாத்திரம் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்னை பற்றி என்ன சொல்றாங்க, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, இல்ல நான் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் ஆதரிக்கிறார்களா, அவர்கள் ஆதரிச்சா ஓகே அதுதான் என்னுடைய அடையாளம். இது எல்லாத்தையும் மற்றவர்கள் எங்களை குறித்து இந்த குறிப்பிட்ட ஒரு நெருக்கமான ஒரு சில நபர்கள் எங்களை அங்கீகரிக்கிறார்களோ, எப்படியா எங்களை ஆதரிக்கிறார்களோ அதை வைத்து அநேக நேரத்துல தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய அடையாளத்தை கட்டி விடுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் எங்களுடைய அடையாளத்தை உடைத்து திரும்ப கட்டும்போது அவர் இதை அனுமதிக்கிறார். யாருடைய வார்த்தைகளை வைத்து நாங்கள் எங்களுக்கு பொய்யான அடையாளத்தை உருவாக்கினோமோ அவர்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆப்போசிட்டா மாற்ற வைக்கிறார். நாங்கள் மனிதர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை உடைப்பதற்காக யாரெல்லாம் அவங்களுக்கு உகந்தவர்கள் என்று சொல்லி ஒரு கோட்டையை கட்டி வைத்திருந்தோமோ அந்த கோட்டையை ஆண்டவர் முதலாவது அதை தகர்த்தெறிகிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் மூலமாய் சில வார்த்தைகள் நம் மீது தெரிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது பயங்கரமா வலிக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு அந்நியன் பேசும்போது லேசா வலிச்சுட்டு போயிடும், பாரு என்னை பற்றி தெரியாம கழிச்சிட்டு போறானே அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்க நன்றாய் அறிந்த ஒரு நபர், உங்களை பற்றி நன்றாய் அறிந்த நபர்கள் உங்களை பற்றி பேசும்போது அது பயங்கரமா வலிக்கும். அவர்கள் எனக்காக இருப்பாங்க, நான் விழும்போது எல்லாத்தையும் இழந்த பிறகு என்னை தாங்கி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச நபர்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்ததன் நிமித்தம் உங்க மீது ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தைகளை எறிந்து உன் பாவத்தினாலதான் இதாலதான் அதாலதான் என்று சொல்லி உங்களை இன்னும் அந்த விழுந்தவன் மேல ஏறி மிதிச்சு நடக்கிறது போல துவண்டு போய் எல்லாவற்றையும் இழந்த அந்த யோபுவை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அடையாளத்தை திரும்ப கட்டும் போது உங்களுக்கு இருந்த சகலவற்றையும் இழந்தவர்களாய் நீங்க நிர்கதியாய் இருக்கும் போது இதெல்லாம் உன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவர் உனக்கு தண்டிக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர்கள் வார்த்தைகள் எறியும் போது ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இந்த வார்த்தைகளை அல்லவா நாங்கள் இவ்வளவு நாட்களா என்னுடைய ஆவிக்குரிய அடையாளமாய் நம்பிக்கொண்டிருந்தேனே, இந்த வார்த்தைகளை வைத்தல்லவா என்னுடைய அடையாளம் இதுதான், ஓகே சொசைட்டில இந்த சமுதாயத்துல நான் இப்படிப்பட்டவன் தான், அவர்கள் கூறியது இப்படி, என்னை பற்றி அவங்க சொன்னது இப்படி, என்னை பற்றி அவங்க கதைச்சது இப்படி, ஆகவே இந்த வார்த்தைகள் தான் என்னுடைய அடையாளம் என்று நம்பிக்கொண்டிருந்தேனே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்களோட ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களை பயங்கரமா பிரைஸ் பண்ணுவாங்க. அப்ப தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டெஸ்டமனி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வீடு பணம் உயர்வு அது இதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் இருக்கும்போது ஆண்டவர் பயங்கரமா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய சாட்சியை பார்த்து உங்களை பிரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுடைய அடையாளம், பாரு ஆண்டவர் எப்படியா ஒலிவமர கன்றுகள் போல பிள்ளைகள் சுத்தி இருக்கிறார்கள், எப்படியா ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், இந்த ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்லி உங்களுடைய சாட்சி நன்றாக செழிப்பாக இருக்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உங்களுக்கு சாட்சி கொடுப்பார்கள். ஆனால் எல்லாத்தையும் நீங்க இழந்த பிறகு ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது நீங்க எல்லாவற்றையும் இழந்த பிறகு அதே எந்த வாய் நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சாட்சி என்று சொல்லி உங்களை புகழ்ந்ததோ அதே வாய் சொல்லும், பாரு ஆண்டவரோடு இவன் சரியா இல்லாததுனால எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று சொல்லி. சில நேரத்துல ஆண்டவரை விட்டு நாங்க விலகி போகும்போது ஆண்டவருக்குரிய சில காரியங்களை நாங்க இழந்து போவோம். ஆனா எல்லா நேரத்திலையும் அல்ல. அப்படி என்று சொன்னால் எல்லா செல்வ செழிப்பும் இருந்தால்தான் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் கூட செல்வ செழிப்போடு அநேகம் பேர் இருக்கிறார்கள். அப்படின்னா தேவன் அவர்களோட எல்லாம் இருக்கிறாரா? அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களா? இல்ல.
உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் இந்த உலக பிரகாரமான செல்வங்களையும் வைத்து ஒருவன் தேவனோடு இருக்கிறானா என்று சொல்லி சாட்சி கொடுப்பதற்கு அநேகர் இருக்கிறாங்க. அதை வைத்து நாங்கள் சாட்சி கொடுக்க கூடாது ஒரு நாளும். அவர்களுடைய கனிகளை பார்த்து, ஆவியின் கனிகளை பார்த்து ஒருவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை ஒரு புதிய அடையாளத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த பொய்யான வார்த்தைகளை நம்பி, இந்த பொய்யா எங்களுக்கு சாட்சி கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நம்பி நாங்க கட்டி வைத்திருக்கிறோமோ, கோட்டை போல கட்டி வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை ஆண்டவர் முதலாவது உடைக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எங்களை நிராகரித்து எங்களை கதைக்கிறதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கிறார். அங்கே இரண்டாவதாய் நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது மற்ற மனிதர்களுடைய குரல் அதிகமாய் லவுடா கேட்கும். ஆண்டவர் அமைதியா இருக்கும் போது இரண்டாவதாய் கேட்கிற குரல் என்னவென்று சொன்னால், எங்களுடைய சொந்த குரல் எங்களுக்கு மிக அதிகமாய் கேட்கும். எங்களுடைய ஓன் வாய்ஸ். அந்த ஓன் வாய்ஸ் எங்களோட பேசும்போது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு ரெண்டு விதமான காரியத்தை செய்யும். ஒரு பக்கம் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். யோபனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, யோபு 3வது அதிகாரம், அந்த முழு அதிகாரமே 1வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் அவன் ஒரு நம்பிக்கையற்ற வசனங்களை பேச ஆரம்பிக்கிறான். நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் பிறந்த நாள் தெரியாமலே போயிருக்கலாம், நான் கருவிலேயே அழிந்து போயிருக்கலாம், நான் அப்போதே செத்திருக்கலாம் என்று சொல்லி தன்னை குறித்தே தாழ்வாய் தன்னுடைய பிறப்பையே சபித்து பேசுகிறவனாய் அவன் தன்னையே குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்களுடைய அடையாளத்தை மறுபடியுமாய் கட்டுகிற அந்த சமயத்தில் ஏற்படுகிற அமைதியை பார்த்து நாங்களும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசி நம்மை நாமே கீழே தள்ளி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது, நான் ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழுகிறேனே, நான் இல்லாமலே இருந்தா நல்லா இருக்குமே, நான் செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் பேசுகிறதை நாங்கள் இன்றைக்கு கேட்க முடிகிறது. வாழ்க்கையில ஆண்டவருடைய குரலை கேட்க முடியாதபடி சில நேரங்கள்ல அமைதி, அவர் பக்கத்துல இருந்த அமைதி மாத்திரம் கிடைக்கும் போது, அதனாலதான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், நாங்க எதை வேணாலும் சகிச்சிடலாம், எங்களை விட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் யோபுவை போல செல்வத்தை இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், பிள்ளைகளை இழக்கலாம், எல்லாத்தையுமே இழக்கலாம். அப்பெல்லாம் கூட வருகிற வலியை தாண்டி ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வருகிற மிகப்பெரிய வலி தேவனுடைய பிரசன்ஸை உணர முடியாம போகிறது. தேவன் தன்னோடு இருக்கிறத உணர முடியாம, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி அவரிடத்துல இருந்து ஒரு அமைதி வரும் பாருங்க. அதுதான் ஒரு மிக மிக கொடுமையான கொடூரமான தருணம். அதுதான் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இந்த யோபுவை போல இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசி நம்மை நாமே கீழே தள்ளுகிறவர்களாய் ஒருவேளை நாங்கள் காணப்படலாம். எங்களுடைய சுய குரல் இன்னொரு காரியம் என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களுடைய சுய நீதியையும் பெருமையையும் பேச ஆரம்பித்து விடுகிறது. ஒரு பக்கம் நம்பிக்கையற்ற வார்த்தையை பேசும். அப்படியே பேசி பேசி ஸ்டார்டிங்ல ஆண்டவர்ட்ட குரலை கேட்க முடியலன்னு சொன்ன உடனே நாங்க எங்களையே சபித்து கொண்டிருப்போம், எங்களையே கீழே தள்ளி கொண்டிருப்போம். ஆனால் போக 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 அந்த இருதயம் ஒரு மாதிரி கல்லாகி கடினப்பட்டு ஆண்டோடைய சத்தத்தை ரொம்ப நாள் கேட்க முடியலன்னு அது கல்லாகி என்ன செய்யும் என்று சொன்னால், அதுக்குள்ளே சுய நீதியும் பெருமையும் வர ஆரம்பித்து விடும். நான் எல்லாத்தையுமே சரியாத்தானே செய்தேன், கடவுளுக்கு முன்பதாக நான் பெர்ஃபெக்டா தானே இருந்தேன், நான் உண்மையா தானே நடந்து கொண்டேன், நான் தசமபாகம் கொடுத்தேனே, காணிக்கை கொடுத்தேனே, அந்த ஊழியத்தை செய்தேனே, இதை செய்தேனே, இவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்தேனே, ஆண்டவருக்காக நான் அதையெல்லாம் செய்தேனே. அப்படி இருக்கும்போது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் நியாயம் இல்லாமல் ஆண்டவர் அனுமதித்து விட்டார் என்று சொல்லி நினைக்க ஆரம்பித்து ஆண்டவருக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவரை நீங்க இதை செய்திருக்க கூடாது, இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். யோபுவும் அதைத்தான் செய்கிறான். அங்கே அவன் 3வது அதிகாரத்துல தான் பிறந்திருக்க கூடாது என்று சபித்து பேசுகிறான். அவன் அதுக்கு பிறகு 23வது அதிகாரம் வரும்போது அவன் சொல்லுகிறான், நான் அவரை எங்கே அதை வாசிப்போம். 23 யோபு 23 3வது 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து
சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பதாக நான் வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். எவ்வளவு இதா சொல்லுகிறான் பாருங்க. இத அவன் சொல்லுகிறதுக்கு காரணம், அவன் சொல்றான், நான் ஆண்டவர் எங்க சந்திக்கலாம், ஆண்டவர் அவன் தேடுகிறான், எல்லா பக்கத்துலயும் தேடுகிறான், அவரை பார்க்க முடியல. அதனால அவருடைய அமைதி மாத்திரம்தான் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் இந்த அமைதி, ஆண்டவர் எங்கேயுமே என்னால பார்க்க முடியல, அவர் ஒருவேளை பார்த்துட்டேன்னு சொன்னா அவருக்கு முன்பதாக நான் அவர் ஆசனத்துக்கு, அவர் இருக்கைக்கு முன்பதாக நான் வந்து நின்று என்னுடைய நியாயத்தை எல்லாம் லைனா அடுக்கி வைப்பேன்னு சொல்லுகிறான். இது அவன் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, நீங்க இந்த யோபுவினுடைய ஸ்டார்டிங்ல 1வது அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே யோபு வந்து எல்லாவற்றையுமே சரியாய் செய்கிறவனாய் இருந்தான். அவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள் எங்கேயாவது ஒன்றாய் கூடி அவர்கள் வந்து விருந்து செய்தாலும் அந்த விருந்து முடிந்த பிறகு யோபு அவர்களை பசுத்தப்படுத்தி அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருக்க கூடுமோ என்று அவர்களுக்காக எண்ணி அவர்களுக்காக பலி செலுத்துவானாம். ஏனென்றா பிள்ளைகள் ஏதாவது தவறுதலா செய்திருந்தா அது தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக பாவமாகிவிடும் என்று சொல்லி அவன் கவலைப்பட்டதுனால எல்லாமே சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கான காரியங்களை பார்த்து பார்த்து செய்தவனாய் வாழ்ந்தான். அவன் உண்மையிலேயே தேவ பக்தி உள்ள மனிதன் தான். ஆனால் இங்க ஒரு நுட்பமான ஒரு காரியம் நடக்கிறது. யோபுவுக்கே தெரியாமல் அவனுக்குள்ளே அவனுடைய நீதியை பற்றிய ஒரு சுயநீதியின் பெருமை அங்கே உருவாகி இருக்கலாம். நான் சரியாக தானே நடந்து கொண்டேன், நான் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாகத்தானே இருந்தேன் என்ற எண்ணம் அவனையும் அறியாமல் அவனுடைய சூழ்நிலையின் காரணமாய் தேவனுடைய அமைதியின் காரணமாய் அவனுக்குள்ளே அது பழுகி பெருக ஆரம்பித்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்க கூடாது, நான் எல்லாம் சரியாய்த்தானே செய்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய சுய நீதி அதிகமாய் பேச ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு பக்கம் சுயநீதி, இன்னொரு பக்கம் நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள். இது ரெண்டுமே நம்முடைய சொந்த குரல்ல வெளிப்பாடு. தேவன் பேசாத நேரத்துல நம்முடைய மனது பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை இல்லை. நம்முடைய வலி உண்மைதான், உங்களுடைய கேள்விகள் எல்லாம் உண்மைதான், எங்களுடைய கண்ணீர் எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வழியிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒரு நாளும் உண்மையான வார்த்தைகள் அல்ல. அதனால்தான் தேவன் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயத்தை குரலை நாங்க நம்ப கூடாது. இந்த உலகம் சொல்லும் ஃபாலோ யுவர் ஹார்ட் என்று சொல்லும், உங்களுடைய மனதுக்கு எது சரியா படுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வேதம் எங்களுக்கு அப்படி எதிர்மறையான காரியத்தை சொல்லுகிறது. இருதயம் வந்து வஞ்சனையானது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உலகம் ஹார்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லுகிறது. வேதம் வந்து இருதயத்தின் யோசனைகளை நாங்க ஒருபோதும் நம்ப கூடாது என்று சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அங்கே இருதயம் வந்து இன்றைக்கு நாங்க என்ன ஃபீல் பண்ணுகிறோம் என்பது உண்மையாக இருக்கலாம். நான் இன்றைக்கு போற பாதை நிமித்தம் அந்த வலி உண்மையா இருக்கலாம். ஆனால் நாங்க ஃபீல் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் உண்மை இல்லை. அந்த நிமிஷத்துல இருதயம் அப்படி ஃபீல் பண்ணும், ஆனா அடுத்த நிமிஷமே அது வந்து மாறிடும். இன்றைக்கு நாங்க ஃபீல் பண்ணுகிறது நாளைக்கு வேறொரு ஃபீலிங்கா மாறிடலாம். இன்று நம்முடைய இருதயம் வந்து ஒரு காரியத்தை சொல்லும், நாளைக்கு இன்னொன்றை சொல்லும். ஆனால் மாறாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் நாங்க என்ன ஃபீல் பண்ணுகிறோமோ அதை வைத்து எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் கட்டக்கூடாது. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை கட்டக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை கட்டக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்தவர்களாய்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்ட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் அடையாளத்தை நாங்கள் கட்ட வேண்டும். மனிதர்களுடைய குரல்கள் மாறிவிடலாம், எங்களுடைய உணர்வுகள் மாறிவிடலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதது. அதனாலதான் தேவன் உங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது மனிதர்களுடைய குரல்ல இருந்து எங்களை பிரிக்கிறார், உங்களுடைய சொந்த குரல்ல இருந்து எங்களை பிரிக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய குரலை மாத்திரம் கேளு, என்னுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பு, அதன் மீது உங்களுடைய வாழ்க்கையை கட்டு என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அமைதியாக இருக்கிறது போல உங்களுக்கு தோணும் போது, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்க போய்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா பயப்படாதீங்க. தேவன் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு விட்டு விட்டார் என்ற அர்த்தம் இல்லை. தேவனுடைய அமைதி அவர் அந்த இடத்துல இல்லை என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. தேவன் அமைதியா இருக்கிறார், ஆனா அங்கேதான் இருக்கிறார். தேவன் உங்களை மறந்து விடவில்லை. தேவனுடைய அமைதி அவருடைய இல்லாமை அல்ல, அது அவருடைய ஆழமான செயல்பாட்டை குறிக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த அமைதியில நாங்க என்னதான் செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு தேவன் இப்படி அமைதியாகவே இருக்கிறார், அப்ப நான் என்னதான் செய்ய வேண்டும்? எப்படி நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும்? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அந்த அமைதியிலும் அவரை விட்டு விலகாதிருக்க வேண்டும்.
நீங்க அழுதாலும் அவரோட அழுங்க, புலம்பினாலும் அவரிடத்துல புலம்புங்க. விசுவாசம் குறைகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல போய், ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் குறைகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்துருங்க. நீங்க ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்து விட்டதை போல உணர்ந்து கொண்டாலும் அந்த விழுந்த இடத்துல இருந்தே தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்க. யோபு அதைத்தான் செய்தான். அவன் நிறைய புலம்பினான், நிறைய கேள்வி கேட்டான், அவனுடைய பிறப்பே அவன் சபித்து பேசினான். ஆனால் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் குற்றப்படுத்தினார்கள். எல்லாமே நடந்துச்சு. ஆனா ஒருபோதும் அவன் தேவனை விட்டு விடவில்லை. தேவன் பேச ஆரம்பித்த உடனே அவனுடைய வாயை பொத்திக் கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யோபு கேட்ட கேள்விக்கெல்லாம் தேவன் அவனை அழிக்கணும்னு நினைக்கல, பதிலாக அவனை பார்த்து பதில் சொல்லுகிறவராயிருந்தார். அதனால தேவனுடைய அமைதியான நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றை காணப்படுமாயின், உங்களுடைய கேள்விகளை எல்லாம் கொண்டு போய் மனிதர்களிடத்துல கேட்காதீங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லி உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களுக்கும் நீங்க செவி கொடுக்காதீங்க. உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துல கொண்டு போங்க. ஒருவேளை நீங்க முதல் கட்டத்தை தாண்டி தேவன் உங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டுகிற ப்ராசஸ்ல இருப்பாராயிருந்தால், எல்லாவற்றையும் இழந்து இப்ப தேவனுடைய அமைதியான அந்த ஃபேஸுக்குள்ள நீங்க நிப்பீங்கன்னு சொன்னா, தேவனுடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு எதுவுமே புரியல ஆண்டவரே, உங்களுடைய குரலை என்னால சரியா கேட்க முடியவில்லை, ஆனா நான் உண்மை விட்டு விட மாட்டேன். நான் விழுந்து போய் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா விழுந்த இடத்துல நான் உங்களுடைய பாதத்தை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுவேன். எனக்கு நீங்க எப்ப பதில் சொல்றீங்களோ பதில் சொல்லுங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் உங்களுடைய நேரம், நீங்க சரியான நேரத்துல பதில் கொடுக்கிற தேவன். தேவன் அமைதியா இருக்கலாம், ஆனால் அவர் அங்கே இல்லாம இல்ல. நீங்க அதை நம்பும் போது, அவர் பேசாத நேரத்திலும் அவரை நம்புங்க. அவர் பதில் கொடுக்காத நேரம் போல தெரிந்தாலும் அவரை பற்றி கொள்ளுங்க. ஏனென்றால் ஒரு நாள் அந்த அமைதியை திரும்பி நீங்க பார்க்கும்போது புரிந்து கொள்வீங்க, ஆண்டவர் அமைதியா இருந்தார் என்றதை சொல்லிதான் நான் நினைத்தேன். ஆனால் அந்த அமைதியான காலத்தில் தான் அவர் என்னிடம் இன்னும் நெருக்கமாக எனக்குள்ளேயே இருந்தார் என்று சொல்லி நீங்க சாட்சி கொடுக்கிறவர்களா உங்களுடைய வாழ்க்கை மாறும். யோபு சொன்னதை போல, நான் தேவனை பற்றி கேள்விப்பட்டேன் என்பதிலிருந்து நான் தேவனை என் கண்களாலே பார்த்தேன் என்று சொல்லி தேவனை அனுபவிக்கிறேன் என்கின்ற சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். என அன்பானவர்களே, நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய அடையாளத்தை நீங்க திரும்ப கட்டி கொண்டிருக்கிற அனுபவத்திலே அவர்கள் போய்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே, முதல் பேஸ்ல எல்லாவற்றையும் இழந்து விட்டு, யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்து விட்டு, ஆண்டவரே, இப்போ ஒருவேளை உங்களுடைய அந்த அமைதி, தேவனுடைய அமைதி என்கின்ற அந்த பேசுக்குள்ள, அந்த காலகட்டத்துக்குள்ள ஆண்டவரை இருந்து கொண்டு, ஐயோ எனக்கு தேவன் பதில் சொல்லவில்லை என்று சொல்லி அவர்களை குற்றப்படுத்த மற்றவர்களுடைய குரலுக்கும் தங்களுடைய சுய நீதியையும் வெறுப்பையும் உண்டாக்குற சுய குரலுக்கு செவி கொடுத்து கொண்டிருப்பார்களா இருந்தால், ஆண்டவரே, அவருடைய இருதயத்தை நீங்க தொடுங்க ஆண்டவரே. சுவாமி, நீங்க அமைதியா இருந்தாலும் நீங்க அவர்களுடைய தேவன் என்பதை ஆண்டவரே மறந்து விடாமல் விசுவாசத்தை இறுக பற்றி கொள்ள அவளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பார் என்கின்ற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய், உம்முடைய பாதத்தை இன்னும் இறுக பிடித்து கொண்டவர்களாய், நீர் அமைதியாய் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்காதது போல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவருடைய அடையாளத்தை நிர்ணயித்து விடாதபடி, உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி ஆண்டவரே, உமக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாய், உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே, பலவீனப்பட்டவர்களா இதை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த வார்த்தைகள் அவர்களை கட்டட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவர்களை தேற்றட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு நீங்க அவருடைய அடையாளத்தை திரும்ப கட்டுகிற வரைக்கும், முழுதாய் கட்டி முடிக்கிற வரைக்கும் உண்மை நம்பினவர்களாய் உங்களுடைய முகத்தை தரிசிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உன்னை கரம் நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை. ஜோபுவின் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரை இறுகி பிடித்துக் கொண்டா. அதே போல அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க புலம்புகிறோம், அழுகிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா அவர் அமைதியா இருக்கும் பொழுது நாங்க முறுமுறுக்கிறோம்.
ஆமே, அதை நான் உணர்ந்து கொண்ட நான் அந்த சமயத்துல நான் முறுத்தது உண்டு. ஆனா கத்தருக்கு நாமத்தை உயர்த்தும் பொழுது கத்தர் இன்னமும் அவர் அமைதியா இருந்தாலும் எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். அப்படியா அவர்கள் அருமையான வார்த்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். அது என்ன ரியலி டச் மை ஹார்ட். ஒவ்வொரு நிமிடமும் நீங்க உங்கள் செய்தியை கொண்டு வரும் பொழுது கத்தர் என்ன ஒவ்வொரு விதமாக என்னை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். என்னை மட்டுமில்லை, கேட்டுக்கொண்டிருந்த யாவருக்கும் இந்த வார்த்தைகள் கத்தர் அனுப்பி எங்களை உயிர்ப்பித்தார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர். God bless you. நன்றி. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென். மலைகள் குன்றுகள் உலகினாலும் மாறாத அவர் கிருபை அநாதி சிநேகத்தினால் அவர்களை இழுத்து கொண்டபடினால் அவருக்குள்ள நாங்க அமர்ந்து இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை எங்களுக்கு கத்தர் கொடுப்பார். நன்றி. God bless you. இப்போது நாங்கள் யாவரும்